சார், கட்சி ஆரம்பித்து 3 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்த தமிழகத்தில் ஆட்சியை பிடித்த தமிழக வெற்றி கழகம் இப்பொழுது ஒரு பரிமாணத்தை ஏற்படுத்துகிறது. சார், இதற்கு முன்பெல்லாம் காங்கிரஸ் கட்சி தான் மற்ற கட்சிகளை உடைத்தது, மற்ற ஆட்சியை கவுத்தது, மற்ற கட்சியிலிருந்து எம்எல்ஏக்களை உருவனான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சியை சொல்லுவாங்க, மற்ற கட்சியிலேருந்து எம்எல்ஏக்களை சப்போர்ட் பண்ணிட்டாங்க, உள்ளே வச்சுட்டாங்க, அல்லது ஏதோ ரெஸ்டாரண்ட்டில் அடைச்சிட்டாங்க, இவங்களுக்கு ஆதரவாக வச்சுக்கிட்டு மறுபடியும் தேர்தல் வந்து போட்டியிட வச்சு அவங்க அதே சின்னத்தில் வெற்றி பெற்று ஆளுங்கட்சியினுடைய சின்னத்தில் வெற்றி பெற்று இப்படி பண்ணுறாங்க. ஒவ்வொரு கட்சியும் உடைக்கிறாங்க, பிடுங்குறாங்க, சிதறாங்க, வாஷிங் மிஷின் பண்ணுற கட்சின்னு பாரதிய ஜனதா கட்சியை எல்லாரும் சொல்கிறாங்க. இப்பொழுது தமிழகத்தினுடைய வெற்றி கழகமும் என்ன செய்கிறது? அதைத்தான் செய்கிறது. சார், தமிழகத்தினுடைய வெற்றி கழகத்தினுடைய எண்ணிக்கை 108. அவர்கள் ஆட்சி அமைக்க 118 எம்எல்ஏக்கள் வேணும். அவங்க என்ன செய்கிறாங்க? மிக திடமாக இருந்த பல ஆண்டுகள் இணைந்து பணியாற்றிய இணைந்து வெற்றி பெற்ற திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைக்கிறார்கள். திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைத்து அந்த கூட்டணியிலிருந்து ஒரு கூட்டணியை பிரித்து தாவேக இணைத்துக் கொள்கிறது. இரண்டாவது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கின்ற 2 கம்யூனிஸ்ட்களையும் உடைத்து பிரித்து தாவேக தன்னுடன் இணைத்துக் கொள்கிறது. ஓகேங்களா? 2 கம்யூனிஸ்ட். நான்காவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அந்த கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு கொள்கை உடன்பாடுன்னு சொல்லிட்டு இருந்த அந்த விடுதலை சிறுத்தை கட்சியும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து பிரித்து கொண்டு வந்து தன்னுடைய கட்சியில் கூட்டணி வச்சுக்கிட்டார். அது மட்டுமா, ஐந்தாவதாக இந்த முஸ்லீம் லீக் கட்சி, இந்த முஸ்லீம் லீக் கட்சியையும் திராவிட முன்னேற்ற கூட்டணியில் வலுவாக இருந்து பல ஆண்டுகளாக ஒன்றாக பயணித்த திராவிட முன்னேற்ற கழகம் அந்த முஸ்லீம் லீக் கட்சியிலிருந்து பிரித்து முஸ்லீம் லீக் கட்சியை தன்னுடைய கட்சியில் இணைத்து இன்று தாவேக தமிழக வெற்றி கழகம் என்று 120 எம்எல்ஏ பெற்றிருக்கிறார்கள் என்றால் அதற்கு மூல காரணம் அவர்கள் இந்த இண்டி கூட்டணியுடைய கட்சியை உடைத்திருக்கிறார்கள், சிதைத்திருக்கிறார்கள், பிரித்து எடுத்திருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய மதசார்பற்ற கூட்டணி வைத்திருக்கின்ற திராவிட முன்னேற்றங்களுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த கூட்டணியிலிருந்தும் 5 கூட்டணி கட்சிகளை பிரித்து தன்வசம் படுத்தியிருக்கிறார் இன்றைய தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். அது மட்டுமா, பாருங்கள், மிக பழமையான கட்சியான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி 47 எம்எல்ஏ இருக்கிறாங்க, அந்த கட்சியும் உடைக்கிறாராம் சார். அந்த கட்சியில் ஒரு குரூப் 30 எம்எல்ஏக்களும் ஒரு குரூப்பு 17 எம்எல்ஏக்களும் பிரிஞ்சு நம்முடைய சட்டமன்றத்தினுடைய செயலாளரிடம் இவர்களை தலைவராக நியமிங்கள், அவரை தலைவராக நியமிங்கள் 2 பிரிவுகளை உருவாக்கியிருக்கிறார் இன்றைய தமிழக முதலமைச்சர். ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், நீங்கள் காங்கிரஸை ஒரு காலத்தில் திட்டினீர்கள், இன்று பாரதிய ஜனதா கட்சியை திட்டுகிறீர்கள், உடைக்கிற கட்சி, மற்ற கட்சிகளை பிரிக்கிற கட்சி என்று. ஆனால் அதெல்லாம் உண்மையோ பொய்யோ தெரியலை. இன்று கண்முன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 3 தினங்களாக தமிழக வெற்றி கழகம் பல கூட்டணி கட்சிகளை உடைத்து பிரித்து சிதைத்து தன்னுடைய ஆட்சியினுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திற்காக உடைக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது உடைக்கிற கட்சியா, அல்லது உடைக்கின்ற கட்சியா, அல்லது உடைத்து தன்னுடைய பலத்தை பெருக்கிக் கொள்கின்ற கட்சியா தமிழக வெற்றி கழகம் என்பதை மக்களை நீங்கள் சிந்தியுங்கள், நீங்கள் முடிவெடுங்கள். நாங்கள் சொல்வது உங்களுக்கு தவறு என்றால் அதனை கீழே குறிப்பிடுங்கள் உங்கள் கமெண்டில். நன்றிகள் பல.